வெல்கம் டு சுவையும் ஆரோக்கியமும். இந்த ஒரு உருண்டையிலே பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம் அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாக்ஸீடில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் மில்லட்டில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து ரெண்டும் சேர்ந்து குழந்தைங்களுடைய மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த ரெசிபியை குயிக்காக பார்த்துடலாங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த மாதிரியான புதுவித ஆரோக்கிய சமையலுக்கு சுவையும் ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு கம்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வாசம் வர வரைக்கும் சிவக்க வறுத்து எடுத்து வச்சுருங்க. இந்த அளவுக்கு. இப்போது அதே பேனில் எந்த கப்பில் கம்பளந்தீங்களோ அதில் 1/2 கப் அளவுக்கு தினை அரிசியும் நல்லா அதே மாதிரியே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி சிவக்க எடுத்து வச்சுருங்க. 15 போல் முந்திரி, பாதாம், ஃப்ளாக்ஸீட் ஒரு 1/4 கப், சியா சீட்ஸ் ஒரு 1/4 கப், இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா சிவக்க வறுத்து எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கம்பு, தினை அரிசி இது ரெண்டையும் நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இந்த பவுடரை ஒரு சல்லடையில் நல்லா சலிச்சிடலாம். சலிச்சிட்டு திப்பியாக வரதை திரும்பவும் ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் போட்டு இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா சல்லடையில் சலிச்சு எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி செய்கிறப்போ உருண்டை நைஸாக இருக்கும். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிருங்க. வெல்லத்தோட பதம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான உருண்டை பதத்தில் இருக்கணும். இப்போ கரைச்சி வச்ச வெல்லத்தையும் இந்த மாவோட சேர்த்து நல்லா கலந்துடுங்க. இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் கலவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர், ஏலக்காய் பவுடர் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ உருண்டை பிடிக்க தேவையான வெதுவெதுப்பான தண்ணியோ இல்லைன்னா நெய்யோ போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து உருண்டை பிடிச்சிங்கன்னா நம்மளுடைய சுவையான கம்பு தினை உருண்டை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுவையாக சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.